Praise the Lord. Praise the Lord. ஆமா, இந்த உலகத்துல நம்புவதற்கு வேற ஒன்றுமே இல்லை. நம்ப வேண்டியது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம், அவர் மாத்திரமே. அல்லேலூயா, ஆமென். நாளிலும் கூட நிலைத்திருங்கள் என்ற இந்த தலைப்பிலே உங்களோடு கூட சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். Today I want to share God's word on the topic abide. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் அதிகமாக நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். We have heard many messages in John 15:4. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள் நிலைத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Abide in me and I in you. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க இந்த என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்வதற்கு முன்பதாக ஒரு அருமையான உவமானத்தை சொல்லி கற்பிக்கிறதை பார்க்கிறோம். Our Lord Jesus Christ, before telling this to abide in him, we are seeing that he is explaining a parable. இங்க ஒரு அந்த முதலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். In John 15:1 he says, I am the true vine and my father is the gardener. இப்பொழுது அந்த திராட்சை செடியிலே அநேக கொடிகள் கனி கொடுக்காதனாலே அவைகளை அறுத்து போட்டதை பார்க்கிறோம். We are seeing that in that vine many branches are not giving fruit, so he destroyed it. ஆனால் நாம் அந்த திராட்சை செடியில உள்ள இயற்கையான கொடிகள் அல்ல நாம். But we are not the natural branches of the vine. ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Anyone shall read. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அவர் உபதேசித்த நாட்களிலே எப்பொழுதும் ஒரு உவமையை சொல்வாரானால் அது அந்த தேசத்தில் உள்ள ஒரு காரியத்தை குறித்து சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். We are seeing whenever our Lord Jesus Christ teaching a parable, he will explain according to the situations of that nations. திராட்சை செடியை பற்றியோ ஒலிவ மரத்தை பற்றியோ அல்லது மீன் வலைகளை பற்றியோ அல்லது நிலத்தில் விதைக்கிறதை பற்றியோ இப்படி பல அங்க அந்த நாட்களில நடக்கிற காரியங்களை மாத்திரம் சொல்லி அதன் மூலமாக அவர் சொல்ல வந்த அந்த கருத்தை உபதேசத்தை சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். We used to see that he used to explain in the parables the wine, the olive trees, the fish net, all the things, and explain the things to the people. அங்கே மாமரத்தை பற்றியோ அல்லது பலாமரத்தை பற்றியோ அங்க உபமானம் சொல்லப்படவில்லை எந்த இடத்திலுமே வேதத்திலே. In none of the places he has not used any mango tree or a jack tree. அந்த ஆண்டவர் சொல்லும்போது அந்த ஒட்ட வைக்கப்பட்ட வெளியே இருந்த ஒரு ஒட்ட வைக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு காட்டு ஒலிவ மரத்தில் உள்ள ஒரு கிளையை கொண்டு வந்து ஒட்ட வைத்து அந்த நல்ல ஒலிவ மரத்திற்குரிய அந்த சாருக்கும் அந்த வேருக்குரிய அந்த சாறை அது பெற்றுக்கொள்ள அந்த அதனுடைய கனியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஒட்ட வைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In this parable he is telling that a wild olive shoot has been grafted into a good olive tree and it is sharing the nourishing sap of the olive root. பாருங்கள், இந்த அந்த கிளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் அவிசுவாசத்தினாலே முறித்து போடப்பட்டது என்று சொல்லி. It has been told that the branches have been broken because of their unbelief. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போ நாம் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது காட்டு ஒலிவ மரத்தை போல் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தம்மோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது.
we are seeing that he is giving an example when we got saved and we have been accepted our Lord Jesus Christ. He is equalizing ourselves to a wild olive shoot. நாம் அந்த விசுவாசத்தில் விழுந்து போனவர்களை அவர்களை அந்த மரத்திலிருந்து முறித்து போட்ட அதே இடத்திலே தூர இருந்த நம்மை நாம் எப்பொழுது ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது அவரோடு கூட ஒட்ட வைத்துக் கொண்டதை பார்க்க முடிகிறது. We are seeing that we as a wild olive shoot have been grafted in the place of a natural olive shoot. இந்த மரங்களை ஒட்ட வைக்கும் போது நீங்க அநேக மாமரத்தில் உள்ள கிளைகளை ஒட்ட வைத்து ஒட்டு மாமரம் எல்லாம் செய்கிறதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். You might have seen that mango trees have been grafted in. அந்த ஒட்ட வைக்கப்பட்ட பின்பு அந்த பழைய மரத்தில் உள்ள சுபாவம் இருக்காது. அது ஒரு விசேஷித்த விதமான ஒரு நல்ல மேன்மையான கனிகளை கொடுக்கிறதாக அந்த ஒட்ட வைக்கப்பட்ட அந்த கிளை மாறி விடுகிறதை பார்க்கிறோம். After grafting, you may not be seeing the natural sweetness of that tree. You will be getting a mixed taste in that fruit. முன்பு இருந்த அந்த கிளைகளில் இருந்த அந்த சுபாவமோ அல்லது முன்பு அந்த கிளைகளில் இருந்த கனிகளுடைய இனிமையோ அல்லது கசப்போ முற்றிலும் மாறுபட்டதாக இணைக்கப்பட்ட மரத்தில் உள்ள அந்த வேருக்கும் வேறுள்ள சாரத்திற்கு ஏற்றபடி அது கனி கொடுக்கிறதா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. We used to see that after getting grafted in, we are seeing the new nature will be different from the old nature. பாருங்க, இந்த ஃபாதர் பெக்மன்ஸ் ஒரு அழகான பாடலை பாடினார். நான் அந்த பாட்டு நான் எப்பவும் சொல்லி சொல்லி நான் அடிக்கடி பாடிக்கொண்டிருப்பேன். I used to sing one of the songs of Father Berkman's. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் என்னை தேடி வந்து என்னை மார்போடு அணைத்து முத்தங்கள் கொடுத்து என்னை அணைத்துக் கொண்டார் என்று சொல்லி அந்த பக்தன் பாடுகிற பாட்டை நான் உள்ளத்துல ஆழத்திலிருந்து அடிக்கடி பாடி பாடி ஆண்டவரை துதிப்பது உண்டு. I used to sing this song very frequently and praising the God. எனக்கும் இயேசுவுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசு என்னை தேடி வந்தார், தம்மோடு கூட ஒட்ட வைத்துக் கொண்டார் என்னை. I used to have no connection with the Lord Jesus Christ, but he seeked me and he has grafted me into him. ஆண்டவரில் ஒட்ட வைக்கப்படுவது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு சிலாக்கியம். It is a great privilege and a blessing to be grafted in with Jesus Christ. Amen. Hallelujah. Amen. Hallelujah. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம் எங்கேயோ அலைந்து கொண்டிருந்த நம்மை அவரோடு கூட ஒட்ட வைத்துக் கொண்ட இணைத்துக் கொண்ட அந்த அன்பை நினைக்கும் போது நம்முடைய இருதயம் உண்மையிலே கண்ணீர்களினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். When we are thinking about the love that has grafted us into the Lord Jesus Christ, we have to thank him with tears. எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்காதபடி அலைந்து கொண்டிருக்கிற நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். We are seeing in many people's life, they are not abiding in, but they are wandering away. உலகத்துல அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்று சொல்லி அலைச்சலை பார்த்திருக்கிறோம். We are seeing the wanderings of many people for so many things. பாருங்க, முதலாவது ஒரு மனிதன் அலைந்ததை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Genesis 4:12, we are seeing that the man was wandering on the face of the earth. ஆண்டவர் அவனை பார்த்து, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு கொடுக்காது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே அவனை பார்த்து சொல்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that the God himself is telling him that when you work the ground, it will no longer give its fruits. You will be a restless wanderer on the earth. அவன் எவ்வளவு ஒரு அபாக்கியமான மனிதன் பாருங்க. ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டியவன், ஆண்டவரோடு கூட வாழ வேண்டியவன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நிலையற்றவனாக அலைந்து திரிகிறவனாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that he was a very unblessed man because he has to be with God, but he was a restless wanderer on the face of the earth.
என்ன காரணம் அதற்கு? ஏன் அவன் அப்படி அலைந்து திரிகிறவனாக அவனுடைய வாழ்க்கை மாறி போனது என்று நீங்க பார்க்கும்போது, when we examine what was the reason for that, why his life has been like that, வசனங்களிலே பார்க்கிறோம், அவன் மிகுந்த எரிச்சலுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்க. we are seeing that he was a very much angry person. அந்த எரிச்சல் அவனுடைய அந்த எரிச்சலுடைய சுபாவம் அவனை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓட செய்து ஒரு நிலையற்ற வாழ்க்கைக்கு தள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that his anger has separated him from the presence of God and become a restless wanderer. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு பயங்கரமான எரிச்சல், ஒரு கோபம் வாழ்க்கையில தாங்க முடியாதபடி பேசுகிற, தாறுமாறாய் பேசுகிற நிலைமைகள் அவருடைய வாழ்க்கையிலே குடிகொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing in many people's life a fiery anger is residing in their heart. இதனால என்ன, தங்களுடைய வேலைகளிலே ஒரு நிலையா இருக்க முடியாது, குடும்பத்திலே ஒரு சமாதானமா இருக்க முடியாது, அல்லது வெளியுள்ள வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற வாழ்க்கையா இருந்து கொண்டு இருக்கும். Because of that, he will not be able to have an abiding life in his job or a peaceful life in his family or in a social life. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருந்து கொண்டிருந்தது ஒரு காலத்திலே. This is how our life was also there in our life. நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாக கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டாதவர்களாக இருந்தபோது நம்முடைய வாழ்க்கை அலைந்து திரிகிறதாக அல்லது துரத்தப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்த நிலைமையிலே, when we were not grafted in with Jesus Christ, our life was also like a restless wanderer. தேவ அன்பு நம்மை சந்தித்தது. At that point of time, the divine love has met us. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய அன்பு நம்மை சந்தித்தது. As it is written, he has given his only begotten son and loved the world. His love visited us. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவான எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்த போதே ஆண்டவர் நம்மை நேசித்தார். When we didn't have any goodness in our life, God visited us. ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்ட பின்பு நாம் அந்த பாக்கியத்தை குறித்து எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். When we have been grafted into his life, we should be always grateful for that. இந்த அநேக சூழ்நிலைகளிலே பாருங்க, அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுத்து விடுகிறோம். அந்த we are murmuring. அந்த முறுமுறுப்பு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு செல்ல முடியவில்லை என்று பார்க்கிறோம். We are seeing that murmur could not able to take those Israelite people into the land of Canaan. நாம நினைக்கிறோம் ஏதோ ஒரு சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அப்படி 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 நம்ம அப்படி முறுமுறுப்புள்ள சுபாவத்திலே வாழ்கிறோம் அல்லது கோபத்திலே வாழ்கிறோம் என்று நினைக்கிறோம். அது we are thinking that as usual or casual we are living in anger in our life. ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு சரியாக நம்முடைய இணைப்பில் சரியாக இருக்குமானால் இந்த வாழ்க்கை முற்றிலுமாக ஒரு மாறுபட்டதாய் தான் காணப்பட வேண்டும். When our grafting is perfect in Jesus Christ, our life should be a different thing. பாடுகள் வந்த உடனே ஆண்டவரிலே ஒரு முறுமுறுப்பு, ஒரு நல்ல காரியங்கள் நடந்த உடனே கொஞ்சம் சந்தோஷம், அல்லேலூயா, இப்படி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வருகிற ஒரு நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். We are seeing in our life so many ups and downs. When we have some good things, we will be having some joy, and if a trouble comes, we will murmur. நம் ஆண்டவரோடு சரியான நிலைமையிலே ஆண்டவர் அழைத்ததை சரியாக உணர்ந்து நாம் அந்த சரியான இணைப்பிலே நிலைத்திருப்போமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், அப்படியே அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வந்திருக்க வேண்டும். When we are perfectly united with Christ, we should be having tears in our eyes thinking of the love of God. நம்ம பாடுகளிலே அநேக நேரங்களிலே பின்வாங்கி போகிறோம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 33 வசனங்களை வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த நிலைமை மிகுந்த அகோரமாய் இருக்கிறது. நீங்க வாசிக்க பாருங்க, 23 24 வாசிக்க பார்ப்போம், 25 வரைக்கும். In our troubles we are turning back. But Paul is telling that in 2 Corinthians 10:23 to 33, he is very much established in the love of God.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறையுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். போதும். பாருங்க, ஒரு சின்ன காரியங்கள் நாம் விரும்பாத ஒரு சின்ன காரியங்கள் ஏற்படும் போது நாம் எவ்வளவாய் முறுமுறுத்து அந்த தேவனுடைய அன்பில் இருந்து அந்த முறுமுறுக்கும் போது நீங்க அந்த தேவ பிரசன்னத்தை இழந்து அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை இழந்து போன நிலைமையை நீங்க நன்றாக உணர முடியும். When a small problem comes, you may be seeing that we are turning back from the presence of God and we are losing the presence of God in our life. நீங்க உண்மையிலே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிறதால் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விலகுவதையும் நாம் அவருடைய சமூகத்திலே மனம் திரும்பி ஒப்புரவாகி அந்த பிரசன்னத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறதை நாம் உணர முடியும். In our spiritual life, if we are repenting back, we'll be able to see the presence of God coming again in our life. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கு குறைய 40 அடியாக 5 முறை யூதர்களால் அடிபட்டேன் என்று சொல்கிறார். Apostle Paul says, I have been flogged more than 3 times 40 flogs. ஆனா நான் உண்மையிலே நினைக்கிறேன், ஒன்றுக்கு குறைய 40 அடி ஒரு தடவை பட்டிருந்தா நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. If I got one time of 40 lashes, I might not be alive in my life. அதோடு கூட 3 தடவை மிலாறுகளால் அடிபட்டாராம். 3 times he was beaten by rods. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று சொல்லி ரோமர் 8:36 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். But he is telling that all these things will not separate us from the love of Christ. இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது இருதயத்திலே அப்படியே ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உமக்காக வாழ்ந்திருக்கிறான் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சின்ன சுபாவத்தை, இப்படிப்பட்ட ஒரு சின்ன இடைஞ்சலை, ஒரு சின்ன கஷ்டத்தை சகிக்க முடியாதபடி எவ்வளவாக இருதயத்திலே முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது என்று சொல்லி அநேக நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே ரொம்ப மனஸ்தாபப்பட்டிருக்கிறேன். I have been thinking that when I'm reading this, even if a small trouble comes in my life, we are moving back from your love, but this person has endured a great trouble in his life. எப்பவாவது அப்படி நம்ம இருதயத்துல அப்படி தோன்றி இருக்கிறா, ஒரு தடவை முறுமுறுத்தவனே, ஐயோ இப்படி செய்துட்டேனே, இப்படிப்பட்ட ஆண்டவர் தேவ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே ஆண்டவருக்காக என்று சொல்லி இதை ஆண்டவர் ஆவியானவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னா நாம இதை நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நாம் உடனுக்குடன் சீரழிந்து கொள்ளும்படியாக. Why Holy Spirit have written this in the scriptures is we have to compare this and immediately we have to repent with God. ஆண்டவரே நிலைத்திருக்க வேண்டுமானால் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If we have to abide in God, we need some patience in our life. நாம் ஆண்டவரோடு நிலைத்த உடனே இணைக்கப்பட்ட உடனே ஏதோ ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு நாம் போய்விட்டோம் என்று அல்ல, நாம் உலகத்திலே வாழ்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் இடர்கள் வரலாம். After united with God, we have not gone into a different world. Since we are living in the same world, so many problems may come. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why Jesus Christ told in Matthew 10:22, but the one who stands firm to the end will be saved. ஏதோ விருந்தாளிகளை போல ஒரு நாள் வீட்டுக்கு வந்தோம், அடுத்த நாள் போயிட்டோம், அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. நாம் எப்பொழுதும் இயேசுவோடு கூட நிலைத்திருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். It is not like the life of a guest. Our life should be abiding with Christ Jesus. நாம் அந்த கிளைகளிலே இணைக்கப்பட்ட அந்த இணைப்போடு கூட வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We have to bear fruit in our life by uniting in the natural olive trees. அப்படிப்பட்ட அப்படி நம்முடைய வாழ்க்கை இணைப்பா இருக்க வேண்டுமானால் நாம் பாவத்தோடு கூட ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க முடியாது.
If we have to be grafted with Christ Jesus, we cannot be united with the sin in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டு ஒரு மாறுபட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். We should be having a separated life in our own life. நாம் நம்முடைய வாழ்க்கை அந்த பழைய கிளைகளில் உள்ள சுபாவத்தின்படி வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் இயேசுவின் சுபாவத்திலே நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். We have not been called to live in the old nature of the olive tree, but we have been called to live in the new nature of Christ Jesus. நாம் அவருடைய நிலைத்திருந்து அவருடைய சுபாவத்திலே அவருடைய அந்த வேருக்கு சாரம், அந்த வேருள்ள சாரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to abide in him and get the nourishing sap of Christ Jesus. நாம் அதிலே நிலைத்திருப்போமானால் கர்த்தர் நம்மை அப்படியே எடுத்து நிச்சயமாக உபயோகப்படுத்துவார். If we are abiding with him, God will definitely take us and use us in his ministries. நம்ம வாழ்க்கையிலே நாம் ஏன் அப்படி ஆண்டவரை நிலைத்திருக்க முடியாதபடி அங்கே எங்கேயும் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது என்று சொன்னால், நாம் அநேக நேரங்களே உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களை பார்த்து நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அவைகளில் இருந்து ஆண்டுகளில் இருக்கிற நிலைகளில் இருந்து மாறி போகிறதை பார்க்கிறோம். Why we are wandering here and there without abiding in Christ? We are looking at so many things of this world. இரண்டாவதாக நாம் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். We are going to see the next verse in the topic. We have to abide in the love of Christ. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. John 15:10 says, if you keep my commandments, you will remain in my love, just as I have kept my Father's commands and remain in his love. ஆண்டவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அவரிலே இருக்கிற அந்த அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We have to remain in his love. நாம் ஏன் அந்த அன்பிலே நிலைத்திருக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கும்போது, when we are examining that, why we are not able to abide in his love, என்று நீங்க பார்ப்பீங்களா, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். we are seeing in 1 John 2nd chapter. இந்த நான் உங்களுக்கு சின்ன ஒரு உபமானத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to tell a small parable for you. இந்த கடைகளில் எல்லாம் கடையில முன்னால சைன் போர்டு வச்சிருப்பாங்க. In the stores we used to see a signboard in front of the shop. சில கடைகள்ல நியான் போர்டு வச்சிருப்பாங்க. In some shops we used to see a neon lighted boards. சில அது பளிச்சு மின்னக்கூடிய லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க. Somebody used to have some sparkling lights in front of them. ஏன் அப்படி வச்சிருக்காங்க? Why they have such kinds of lights in them, in front of them? சம்பவம் போர்டு வச்சிருக்கிறது இந்த கடையுடைய பேரை வாசிக்கிறதுக்கு. சாதாரண வச்சாலும் தெரியும், நியான்ல வச்சாலும் தெரியும். ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு முக்கியத்துவப்படுத்துறாங்க. இதுல the very purpose of having the signboard is to show the name of the shop, but they are prioritizing or making something important for the viewers. அவர் பக்கமாக கவர்ந்து இழுக்கும்படியாக ரோட்ல போற ஒரு மனுஷன் அப்படியே தன்னால அந்த போர்டை பார்க்கும்படியாக ஏதோ ஒரு காரியத்தை அவங்க செய்து தன் பக்கமாக இழுக்கும்படியாக ஒரு அட்ராக்ஷனை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாங்க. They have kept different kinds of sparkling lights in order to attract the people towards the shop. சாதாரண ரோட்ல போகக்கூடிய அதை திரும்பி பார்க்க முடியாது செய்யறாங்க. They are making us to turn towards that shop when we are walking in the streets. பாருங்க, அதே மாதிரி யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. பாத்தீங்க, 1 John 2:15 says, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
அந்த இப்போ நாம் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கும் போது, இந்த உலகத்துல வாழும்போது, இந்த உலகம் அப்படியே தன்னை பார்க்கும்படியாக அங்க இழுத்து நம்ம திருப்புகிறது அந்த பக்கம். When we are abiding in the love of our Father, this world is attracting us towards it. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜீவிக்கிறவர்கள் தான், கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது தன்னால தன் பக்கமா இழுக்கக்கூடிய ஒரு வசீகர தன்மை அந்த உலகத்திலே காணப்படுகிறது. We are saved people only. We are a spiritual people only. We have been living in Christ alone. But when we are living in this world, we are seeing an attraction that attracts us towards the world. உடனே இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம், உலகத்தையும் கொஞ்சம் நேசிக்க ஆரம்பிக்கும், உலகத்தை கொஞ்சம் விரும்ப ஆரம்பிக்கும். அப்ப உலகத்துல இங்க இருந்து இந்த இணைப்பு உலகத்தோடு கூட கொஞ்சம் மாறுகிற நிலைமைகளை பார்க்க முடிகிறது. Immediately what we are doing is we are seeing the world, we are getting attracted toward the world, we are desiring the world, and we are seeing our connection is turning towards the world. இது எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கா, என் வாழ்க்கையில மாத்திரம் இருக்கா? உங்க அப்படி பார்த்து அப்படியே அந்த பக்கம் அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் இல்லையா? இருக்குது நிச்சயமாக. ஆமென், ஹல்லேலூயா. உருவாக்கி இருக்கு. இதத்தான் பிசாசானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மலை மேல நிறுத்தி உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் ஒரு நிமிஷத்துல கண்கள் முன்பாய் காண்பித்து இதெல்லாம் பாருங்க சொல்லி ஆண்டவரை பார்க்க சொன்னா ஆண்டவர் போடா குப்பை அப்படின்னு சொல்லிட்டார். This kind of life is there not only in me, it is there in your life also. This is what the devil is showing to Jesus Christ when he is standing in the top of the pinnacle. He is showing all the splendors of the world and he is telling that I'll give you. But he refused. Jesus Christ refused it. Hallelujah. 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 அந்த கிறிஸ்துவின் அந்த பவர், அந்த சாரம் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவில் இருக்கின்ற உப்பில் உள்ள சாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த உலகம் எவ்வளவு நியான் லைட்டை போட்டாலும் அந்த பக்கம் இழுத்து நம்மை தள்ள முடியாது. ஹல்லேலூயா. If that nourishing sap of Christ Jesus is in our life, however the world is attracting us, it cannot turn us towards it. அந்த இணைப்பிலே இணைந்த உடனே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பரிசுத்தத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறதை பார்க்க முடிகிறது. When we are united in the worldly connection, we are seeing some disturbance in our love and your connection with God. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நாம் பரிசுத்தத்துக்கென்று அவரோடு இணைக்கப்பட்டது அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் விளங்கும்படியாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing that we are being called to partake in the holiness of Christ Jesus. That is the will of God for our life. அதனால்தான் ஆண்டவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Romans 12:1-2 says that if we have to abide in the love of Christ Jesus, we have to know the will of God for our life. இந்த மாம்சம் எப்பொழுதும் இச்சிக்கிறா இருக்கிற இந்த மாம்சத்தை அந்த பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்து அதை சுத்தரிக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If we place our flesh in the thing and if we allow the flesh to be consumed, we will be able to know what's the will of God in our life. Hallelujah. Hallelujah. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடன் நிலைத்திருக்க முடியாது. If we have pride in our life, we will not be able to abide in the love of Christ Jesus. பெருமை நிமித்தம் மாத்திரம்தான் அந்த லூசிபர் தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டு போனதற்கு ஒரே ஒரு காரணம். The only reason that Lucifer has been pushed away from the God's presence is pride. ஆண்டவரோடு பெருமையோடு கூட வாழ முடியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 John 2:16 says, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும்
அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been told that the love of the world and the things in the world will get destroyed. If anyone loves the world, the love of the world, it will get destroyed. So if anyone loves the world, will not be able to be with the Father. ஹalleluya. என்னது பாருங்க, Hallelujah. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that God resists against the pride. இந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தீமைகளை கொண்டு வந்து ஆண்டவரை விட்டு பிரித்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that the pride brings many evil things in our life and separating us from God. அது அன்பில் இருந்து நம்மை விலகி போக செய்கிறது. It is making us to move away from His love. அது மூன்றாவதாக நான் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்ற சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். I want to share with you shortly, we have to abide in the word of God. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. John 15:7 says like this. நீங்கள் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Praise God, hallelujah. Hallelujah. அப்ப ஒரு ரகசியம் இருக்குது. There is a secret. பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. If we need to get anything from God, His word should be abiding in us. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தை தருகிறது. God's word gives us faith. அது நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலை கொண்டு வருகிறது. It brings comfort to our life. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய துக்கத்திலிருந்து நம்மை தூக்கி வெளியே எடுக்கிறது. It restores us from our sorrows. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஜீவனை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. God's word brings life into our life. அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வார்த்தையில இணையும் போது அந்த வார்த்தை அந்த ஆவியில் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். We are seeing when we are getting united with the word, that is spirit and life, we are seeing that, we are realizing that the life of God comes into our life. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக நிலைத்து எப்படி இருக்கிறது என்பதை நான் ஒரு சின்ன காரியத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to share with you with a small example that how the word of God is indwelling inside of us. பாருங்க, அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter 1:23 says like this. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவனதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பீர்களே. ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு விதைக்கு ஒப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing the scripture is comparing God's word with a seed. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விதைப்பதற்கு முன்பதாக அந்த நிலத்தை நன்றாக உழுது நன்றாக பண்படுத்தி அதை மென்மையாக மாற்றுகிறான். A farmer, before sowing the seed in his land, he is plowing and making it very soft. இப்பொழுது விதைக்கிற ஒரு ஊமையை நீங்க நோக்கி பாருங்க. விதைக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing in the parable of the sower, we are seeing that he is sowing the seeds. விதைக்கும் போது அந்த விதையை அந்த நிலம் நன்றாக பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம் அந்த விதையை உள்வாங்கி கொள்கிறது. The seasoned land is accepting that seed inside of it. அது உள்வாங்கி கொள்ளும் போது அப்போதான் அந்த நிலத்தில் இருக்கிற ஈரப்பதத்திலே அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கிறது. Then only the seed will germinate in the wetness that is having. ஆனால் அந்த விதையை உள்வாங்காத அந்த நிலம் வழியருகே இருக்கிற நிலத்தை போல இருக்கிற அந்த இடத்திலே விழுகிற அந்த மேல இருக்கிற விதையை ஆகாயத்து பறவைகள் பொறுக்கி கொண்டு போய்விடுவதை பார்க்க முடிகிறது. We are seeing that the seeds lying on the ways are being picked up by the birds of the air. இப்ப இந்த விதையாகிய வேத வசனத்தை நம்முடைய இருதயம் சரியாக நன்றாக உள்ள வாங்கி கொள்ளும் போது நம்முடைய இருதயத்திலே அந்த விதை ஆழமாக வேர் விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அசையாத நல்ல விசுவாசத்தை நம்பிக்கையை பெருக செய்கிறது. If our heart receive the word perfectly, it will get germinated and develops a
deep faith inside of us. இந்த விதை எவ்வளவு ஆழமாக நம்முடைய எவ்வளவு ஆழமாக வேறுபடும்படியாக அது முளைத்து எழும்புகிறதோ அவ்வளவாக நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தினாலே ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு காரியங்களை நாம் கேட்க முடியும். How much deep it is getting germinated in our life, that much we'll be able to ask things from God. அதனால அந்த விதை நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் நன்றாக பக்குவப்பட்டதாக நம்முடைய இருதயம் இருக்கும்போது அவருடைய வசனம் நமக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. If our heart is seasoned well, the seed of God will be abiding inside of us. அப்போ நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். Then if you ask anything, God will give to you. அப்ப அதிலே ஒரு தடை இல்லாதபடி அதிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். So that we will be able to get the goodness without any interruption. Hallelujah. Hallelujah. அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நம் வாழ்க்கையிலே நாம் ஒரு ஆசீர்வாதங்கள் குறைபடாதபடி எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். When his word is abiding inside of us, without any lack, we'll be able to get all the blessings from God. நான்காவதாக அவருடைய வார்த்தையில் மாத்திரமல்ல, அவருடைய அன்பில் மாத்திரமல்ல, அவருடைய உபதேசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. God's word is telling not only abiding in his love and in his word, we have to abide in his teachings. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. John 8:31 says like this. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நம்மளுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கும் போது நம்மளுடைய சீஷர்களாய் மாறுகிறோம். If we hold to his teachings, we are getting converted into the disciples of Jesus. உபதேசமும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. The teachings also comes from the word of God. நீ 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 Timothy 3:16 and 17 if we read, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டி வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையில் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆண்டவருடைய உபதேசம் ஒரு மனிதனை தேறினவனாக மாற்றி விடுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that the teachings of Christ is making a man of God thoroughly equipped. எப்படின்னு பாருங்க, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை நீங்க பாருங்க. If we see in John 6:16, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆமா, ஆண்டவருடைய உபதேசத்தை ஒரு கூட்டம் சீஷர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க, ஒரு கூட்டம் மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஒரு சிலருக்கு அது மிகவும் கடினமான உபதேசமாக இருந்தது. A group of disciples and a group of people were hearing the teachings of Christ Jesus, but for a group of people this appeared to be a hard teaching. ஆண்டவர் எல்லா உபதேசங்களிலும் ஒரு உவமானத்தை சொல்லி விளக்குகிறதை நாம் இந்த வேத பகுதியில் கூட பார்க்க முடிகிறது. We used to see that whenever he explains his teachings, he used through a parable. இங்கே மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை இருக்குது? அப்போ ஆகாரம் தேவை இருக்குது. உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் தேவை இருக்குது. For a man to live, he needs bread and water. இதை அந்த ஜனங்களை மத்தியில் அவர்கள் யூதர்களா இருந்தபடினாலே அவர்களுடைய பாரம்பரியங்களையும் முன்னோர்களுடைய காரியங்களையும் அறிந்திருந்தபடினாலே அவர்களுக்கு சொல்கிறார், அந்த நீங்க உங்க பொற்பிதாக்கள் வனாந்திரத்துல புறப்பட்டு வந்தாங்க, அப்போ அவர்களுக்கு அவங்க மன்னாவை சாப்பிட்டாங்க, கண்மலையிலிருந்து தண்ணீரை குடிச்சாங்க, ஆனா அவங்க எல்லாரும் செத்து போனாங்க. Since they were Jews, since he knew the customs of them, he was explaining to them, your ancestors coming from Egypt through the wilderness, they ate the manna and drink the water from the rock, but they all died. ஒரு நாள் கூட அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியாதபடி
எல்லாருமே இங்க செத்து போனாங்க என்று சொல்லி. They all died without even a single man entering into the land of Canaan. ஆனா நான் தான் ஜீவப்பம், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினா நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போகலாம் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசித்தார். But he taught them that I am the bread of life. If you eat my flesh and drink my blood, you can go into the eternal life. உடனே அவர்களுக்கு அவருடைய மோசையினால் அந்த மன்னா கொடுக்கப்பட்டது என்று நினைத்து, ஐயோ மோசையும் மன்னாவையும் தேவனையும் இந்த மனுஷன் பேசி ஏதோ வித்தியாசமான உபதேசத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு இடங்களாகி எல்லாரும் அதை இது ஒரு கடினமான உபதேசம் என்று சொல்லி நினைத்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. But we are seeing that those people thought that he is bringing a different teaching than Moses and his forefathers. ஆனால் அந்த உபதேசம் சிலருடைய கண்களை திறந்து விட்டது. But that teaching opened the eyes of many other people. அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே யாரிடத்தில் போ? அப்போ அந்த 66வது வசனத்துல அநேகர் அவரோடு கூட நடக்காதபடி அவர்களிருந்து பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But we are seeing that in the verse 66, many people turned back from the teachings of Christ Jesus. அவர்கள் எல்லாரும் பின்வாங்கி போனாங்க. ஆனா ஒரு பக்கத்துல உள்ளவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. சொல்றான், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உள்ள அல்லவா உண்டு என்று சொல்லி நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை பார்க்க முடிகிறது. On the other hand, we are seeing that the eyes of Peter have been opened and he is telling that you are the Christ, the Son of living God. உபதேசம் செம்மறியாடையும் வெள்ளாடையும் இரண்டாக பிரித்து விடுகிறது. The teaching is separating the goat and the sheep separately. பாவத்தையும் பரிசுத்தத்தையும் விலக்கி காண்பிக்கிறது. It separates the sin and the righteousness and explains it. அது வேத வசனத்திலிருந்து வருகிறபடினாலே அந்த வசனம் சீர்திருத்தத்துக்கும் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Since it is coming from the scriptures, it is ready or it is equipped for doctrine and reproof and correction of the believer. இந்த வாழ்க்கை உலகத்தில் உள்ள அப்பத்தை சாப்பிட்டு உலகத்திலே மரித்து போவதற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை உட்கொண்டு நித்தியத்துக்காக நாம் வாழ்கிறோம் என்பதை அது உணர்த்தி காட்டுகிறதா இருக்கிறது. It explains that when we are eating the bread of this world, we are dying, and if we eat the flesh of Christ Jesus, we are living for the eternal life. ஒரு பக்கம் அவர்கள் பின்வாங்கி போனாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படியாக அந்த உபதேசம் அவருடைய கண்களை திறந்து விட்டது. On one side, they have turned back from the teachings. On the other side, the teaching opened the eyes of the disciples. இப்போ ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், உபதேசம் எப்படி கண்களை திறக்குதுன்னு சொல்லி. I'll tell a small example how the teaching opens the eyes of the people. கடந்த பல மாதங்களாக செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி கற்றுக்கொண்டு வருகிறோம். We are learning about the spiritual warfare in the Tuesday Bible study for many weeks. பல மாதங்களாக அதை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். For many months we are learning that. எப்படி ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுல ரொம்ப தெளிவாக எப்படிப்பட்ட பட்டயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மிகவும் தெளிவாக அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. It was clearly being taught that how we have to wage the spiritual war and how we have to use this word of God. கடைசியில யுத்தம் யாரோடு கூட யுத்தம் அது சொல்லி அந்த பிசாசோடு கூட சாத்தானோடு கூட நமக்கு யுத்தம் என்று சொல்லி அதை காண்பித்து, அப்போ அந்த சாத்தான் எப்படிப்பட்டவன் அவனை பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. When we have explained the war was with the Satan and we have to wage the war with the Satan, and they asked one question, what is your opinion about that? சாத்தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறானா அப்படின்னு சொன்னா கேட்டாங்க. When they asked whether Satan is available everywhere, ஆமா அப்ப சொன்னாங்க சாத்தான் ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படிங்க சிலரு. Some of them answered that Satan is present everywhere. இப்ப சாத்தான் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இருக்கான்னா அவன் நம்ம பக்கத்துல நின்னு நம்மளை விட்டு பாத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லி இந்த மனசுல அப்படி ஒரு எண்ணம் தோன்றும். We may be having a thought that the Satan is standing beside us and he is keenly looking at us. அப்ப உடனே நம்ம இருதயத்துல ஒரு கலக்கம், ஒரு பயம் உண்டாகும். ஐயோ நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கானே என்ன செய்வான்னு சொல்லி பயம் ஏற்படும். We may be having a fear in our heart that that person is continuously looking at us.
இப்ப அவரை பத்தி ஒரு தெளிவு உண்டாயிட்டு நமக்கு. அவனுக்கு ஒரு துவக்கம் உண்டு, அவனுக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி. Now we have a clarity about him. There is a beginning for him and an end for him. அவன் ஒரு இடத்துல மாத்திரம் தான் இருக்க முடியும், எல்லா இடத்திலும் இருக்காத அவன் சர்வ வியாபி இல்லை என்று சொல்லி நமக்கு தெரிந்து கொண்டது. We know that he is not an omnipresent guy. He can be present only in one particular place. அவன் இங்க நம்மை இந்த உலகத்திலே நம்மை பாவம் செய்ய தூண்டுவான். ஆனா தேவ சமூகத்திலே போய் நம்மை பற்றி குற்றச்சாட்டுகளா இருக்கிறான்னு சொல்லி சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. We have been learned something about him, that he will be enticing us in this world to do sin, and he will go into the presence of God and complain about us. இரண்டாவது பொல்லாத ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டது. பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் எல்லா இடத்திலும் இருக்குதுன்னு சொல்லி அநேகர் சொன்னதை பார்க்க முடிந்தது. We are seeing that so many people are telling that the works of evil spirits are present everywhere. ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை, பொல்லாத ஆவி எல்லா இடத்திலும் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி. But the scripture is not telling that the evil spirits are not present everywhere. பொல்லாத ஆவி அநேக இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக The evil spirits are working in many places. பொல்லாத ஆவி எங்க இருக்கும் என்று சொல்லி நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாரோ வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. If you read Revelation 18:2, we can see where the evil spirits is located. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவியுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அப்ப பேய்கள் எங்க இருக்குது? பேய்களுடைய குடியிருப்பு எங்க இருக்குங்க? அசுத்த ஆவி. Where is the living place of the devil? பேய்களுடைய அசுத்த ஆவிகளுடைய குடியிருப்பு பாபிலோன்ல இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. The dwelling place of the devils is in Babylon. இப்போ நம்ம வீட்டுல பாபிலோனுடைய கிரியைகள் இருந்தா அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பாபிலோனுடைய கிரியைகள் இருந்தா அங்க அசுத்தாவிகள் இருந்து. So it is the meaning that if we have the works of Babylon, or our house is having the works of Babylon, that the evil spirits are there in that place. பாபிலோன் சில வணக்கத்துக்கும் அசுத்தங்களுக்கும் அருவருப்புகளுக்கும் ஒரு பேர் போன இடத்தை தான் பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been told that the Babylon is a prominent place for an idol worship and evil worship. ஆனா நம்முடைய வீடு எப்படி இருக்கும்? வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. We can read 2 Corinthians 2:16, how our dwelling place will be. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி என்று சொன்னால் அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வாசம் பண்ணி அவர்கள் மத்தியிலே உலாவி என்று சொன்னால் நம்ம வீட்டிலே உலாவி கொண்டிருக்கிறவராய் இருப்பார். If it is telling that he will be dwelling among us and he will be moving inside our houses. நீங்கள் விசுவாசித்த போது நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that the spirit you have received when you believed in Christ Jesus. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். We are the temple of the Holy Spirit. நம்முடைய வீடு தேவனுடைய ஆவியானவர் உலாவுகிற இடமாய் இருக்கிறது. Our house is the place where the Holy Spirit is moving on. அப்படி உலாவுகிற இடமாய் இருந்தால் அங்க அசுத்த ஆவிகளுக்கு ஒரு இடமும் அங்க கிடையாது. If the Spirit of God is moving, there is no place for the evil spirits. பொதுவாக நம்ம ஆவியிலே நிரம்பி எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்ம வீட்டிலே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த அசுத்த ஆவிகளுக்கு அந்த தேவ பிரசன்னத்தை ஒரு நாளும் சகித்துக் கொள்ள முடியாது. அசுத்த ஆவிகள் தேவ பிரசன்னத்திலே வாழ்வது, அது வசிப்பதும் கிடையாது, வருவதும் கிடையாது. Whenever we are filled in spirit and praying and we are praising God and the God's presence is descending upon our house, there is no place for the evil spirits to dwell there. நாம் ஜெபத்திற்கு பதிலாக டிவியை போட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு இருந்தா அங்க நம்ம வீடுன்னு சொல்லி அவன் தாராளமா வந்து அங்க வந்து வசிப்பதுக்கு இடம் இருக்குது.
Instead of praying, if we are watching TV always, there is a possibility that the evil spirit will come and dwell there. அதனால்தான் தேவன் சொன்னார் இஸ்ரவேலுடைய பாளையம் எல்லாம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். That is why God told that all the camp of the Israelites should be pure and holy. இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் ரொம்ப சுத்தமா வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் உலாவி வருகிற ஒரு ஸ்தலம். காரணம் நம்மை சந்திப்பதற்கு, நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவர் எப்பொழுதும் விருப்பமா இருக்கிறபடினாலே நம்மோடு கூட தங்கி இருக்கிற ஆண்டவர் துக்கப்படுகிற காரியங்கள், அந்த அசுத்தமான காரியங்கள், ஒழுங்கற்ற காரியங்கள் நம்ம வீட்டுல இல்லாதபடி நாம் எப்பொழுதும் துப்புரவா வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் துப்புரவா இருக்கும்படியாக காத்துக்கொள்ள வேண்டும். Since our house is a dwelling place of the Almighty God, we have to keep all the places of a house very neat and tidy because He is coming and dwelling among us. ஆமா, அந்த பொல்லாத ஆவிகள் பல இடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. The evil spirits are working in many places. எங்க கிரியை செய்துட்டு இருக்குது? Where it is working? உபச்சார விடுதிகளிலும், அந்த நைட் கிளப்களிலும், பார்களிலும், அந்த சினிமா தியேட்டர்களிலும் அங்கே பொல்லாத அசுத்த ஆவிகள் ஏராளமாய் நிரம்பி கிரியை செய்து கொண்டிருக்கும். The evil spirits will be working in the cinema clubs and night clubs and the prostitution places. அந்த சாராய கடையிலே ஏராளமாக பொல்லாத ஆவிகள் அங்கே குடிகொண்டிருக்கும். கலவரங்களையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கும்படியாக அங்கே நிரம்பி பொல்லாத ஆவிகளால் நிரம்பி இருக்கும். Lots of evil spirits will be dwelling in and around the rat shops, giving rise to lots of fights and chaos. அங்கதான் நாம உலாவி போய் அந்த பிசாசுகளை துரத்துவதற்கு கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார். God has given us authority to drive out all those evil spirits who are roaming around there. சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரத்தை தந்திருக்கிறார் நமக்கு. He has given the authority to overcome all the powers of the devil. அவனுக்கு எதிர்த்து நின்கள ஓடிப்போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells if you resist him, he will flee from us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, இல்லாம எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல வாசம் பண்ணுது, எங்க வீட்டுல பிசாசு கிரியை செய்து அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த பயமே உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு வரவழைக்கிறதா மாற்றிவிடும். If you are always thinking that the evil spirit is dwelling in our house and you are fearing about it, that fear itself it will again bring the devils into your house. எப்படி சாத்தான் எல்லா இடத்திலும் இல்லையோ அதே போல அசுத்த ஆவிகளும் எல்லா இடத்திலும் தங்கி இருக்க முடியாது. Like Satan is not dwelling in all the places, the evil spirits also cannot dwell in every place. ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை கற்றுக் கொடுத்தார். God taught us a very good thing. ஒரு மனிதனிலிருந்து அசுத்த ஆவி துரத்தப்படும் போது அது இளைப்பாறுதல் இல்லாதபடி அலைந்து கொண்டிருக்கும். ஆனா நம்முடைய இருதயம் வெற்றிடமாக, நம்முடைய இருதயம் பழைய பாவத்துக்குள்ளாக அசுத்தத்துக்குள்ளாக நிரம்பி இருக்குமானால் அவன் திரும்பி வந்து 7 பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து குடியிருக்க வந்து விடுவான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. The scripture tells that when an evil spirit is driven from a man, it will go away and it will be wandering without a resting place. It will invite another 7 spirits and come and dwell in our heart as it is very empty. இப்ப நம்முடைய இதயத்துல அந்த பிசாசையும் பொல்லாத ஆவிகளை குறித்த அந்த வேத வசனத்தினுடைய தெளிவுகளை சொல்லும் போது நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிறது. When we are telling like this message about the devils and the evil spirits, it brings a peace in our heart. நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது, பயங்கள் நீங்குகிறது. Our eyes are open and our fears are going away. நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. We are able to understand who we are. அதனால உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில கண்களை திறக்கிறதா இருக்கிறது. That is why I am telling that the teachings are opening our eyes. உபதேசம் ஒரு மனிதனை கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. Secondly, the teaching is edifying or building a person in his spiritual life. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கடைசியாக வாசித்து முடிக்க போறோம். We are going to read Colossians 1:28 and we want to end. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனையும் அந்த உபதேசம்
அவனை தேறினவனாக மாற்றி விடுகிறது. That teaching is making every man equipped. அந்த உபதேசம் வேத வசனத்திலிருந்து வருகிறபடினாலே, Since the teaching is coming from the word of God, அது அந்த வேத வசனம் மூலமாக வருகிற உபதேசம் ஒரு மனிதனை கட்டி எழுப்பி ஒரு மாளிகையாக மாற்றி விடுகிறது, ஒரு பண்ணையாக மாற்றி விடுகிறது, அவனை விசேஷித்தவனாக மாற்றி விடுகிறது. it builds a person and makes him perfect in Christ Jesus. அந்த உபதேசம் என்ன செய்து, இப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு அப்படியே வீட்டுல இருக்கிறவனாக இருக்கும்போது அவனுடைய ஒரு வளர்ச்சி காண முடியாது. அவன் இந்த உபதேசத்துக்குள்ளாக வரும்போது அவன் சீஷனாக மாறுகிறான், அப்போஸ்தலனாய் மாறுகிறான், சபைகளை கட்டுகிறான். அப்படி வாழ்க்கை கட்டப்பட்டு விருத்தி அடைந்து கொண்டே போகிறதை பார்க்க முடிகிறது. When a person is saved and sitting idle in his house, he will not be able to grow in his spiritual life. When he is coming into the teachings of Christ Jesus, he is becoming the disciple, he is becoming an apostle, he is building the church, and he is getting established in his spiritual life. உபதேசம் அநேகரை எழுப்பி விடுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that the teaching is building the people. அதனால பாருங்க, உபதேசம் இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லும் போது, மனுஷருடைய பாரம்பரியங்களை அந்த மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக நீங்க போதிக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த வேதபாரகர் பரிசேயரோடு கர்த்தர் சொன்னார். In Mark 7:7, Jesus Christ is telling to the Pharisees and Sadducees, you are teaching the customs of the man as the doctrines for them. அவைகளிலே மனுஷருடைய பாரம்பரியங்களை கற்பனைகளாய் போதித்து உபதேசம் பண்ணும்போது மனுஷன் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that when the customs of man are taught as a doctrines, they are going into the bondages. அவர் பாரம்பரிய நிலைமைகளாய் கட்டப்பட்டவனாய் இருப்பான். They will be bound in the customs of humans. வளர்ச்சிக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தம் இருக்காது. ஏதோ வந்தேன், ஆலயத்துக்கு வந்தேன், உட்கார்ந்தேன், போனேங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையில் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையை வளர்ந்து அநேகரை கிறிஸ்துக்குள்ளாய் கொண்டு வருகிற ஒரு சீஷனாக அல்லது ஊழியக்காரனாக அல்லது சபைகளை கட்டுகிறவனாக ஒரு மாற்றம் ஏற்படாது. அப்படியே இருந்த இடத்துல மனுஷ பாரம்பரியை கேட்டுக்கொண்டு அப்படியே அடிமைத்தனத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். He will be coming to the church and going, but there will not be any connection for the growth in his life. He will be very idle in his life. He will not be able to see him as a growing person or a builder of the church or a minister of God. அந்த உபதேசம் ஒரு மனிதனுடைய ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்து விடும் என்று பார்க்க முடிகிறது. We are seeing that this teachings will be able to transform a person. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியில் எளிமையுள்ளவன். ஆண்டவர் அப்படி உட்கார்ந்து உபதேசம் பண்ண தொடங்கின உடனே முதலாவது சொல்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவன் எவனோ அவன் பாக்கியவான். In Matthew 5:2, Jesus Christ is telling that poor in the spirit is blessed. அவன் பரலோகராஜ்யத்திலே போவான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. He is telling that he will enter into the kingdom of heaven. 5ஆம் வசனம் 5:5 சொல்கிறது, சாந்த குணமுள்ளவன் பாக்கியவானவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்வான் என்று சொல்லி. 5:5 says, blessed is the meek, he will inherit the earth. இந்தியா சுதந்திரம் அடைந்த நாட்களிலே நம்முடைய தேச பிதாவாகிய மகாத்மா காந்தி இடத்துல அநேகர் வந்து, என்னையா நீங்க ஒரு கத்தியும் இல்லாம ரத்தம் இல்லாம அகிம்சைன்னு சொல்லி இந்த இந்தியாவுக்கு விடுதலை கொண்டு வந்துடணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணிக்கல, இது சரியா, இது சரியில்லை என்று சொல்லி சொன்னாங்களாம். When India got independence, some people came to Gandhi ji and asked, you are telling that you will be able to bring the independence without any sword or blood, whether it is not right, they told him. ஆனா அவர் சொன்னாரா, இயேசு சொல்லி இருக்கிறாரு, ஒரு மனுஷன் சாந்த குணமான இருந்தா உலகம் முழுதுமே சுதந்திரத்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன உலகத்தையா கேட்கேன், இந்தியா தேசத்து மட்டும் தானே, அப்ப என் சாந்த குணத்தினால இந்தியாவை எனக்கு தரமாட்டாரான்னு சொல்லி சொன்னாராம். But he replied, Jesus Christ has told that the meek will inherit the earth. I'm not asking the whole world, I'm asking only India, whether Jesus won't give India alone. இந்த உபதேசம் தேசத்துக்கே ஒரு மாறுதலை கொண்டு வந்தது. This teaching has brought about a transformation for the whole country. Amen. Hallelujah.
Amen. Hallelujah. எல்லாம் சோமனமா கொஞ்சம்